ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்டெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் ரீசெண்டாக நடந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ரெக்ரூட்மெண்ட்டோடைய ஃபுல் கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் விஷயங்களை முழுக்க முழுக்க சால்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமா ஒரு எக்ஸாம் மைண்ட் செட்ல, ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்ல போடும்போது பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எக்ஸாம் மைண்ட் செட்ல நீங்க அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது உங்க மைண்ட்ல என்னென்னலாம் தோணுமோ அதை நான் அப்படியே மைண்ட் வாய்ஸை சொல்லிக்கிட்டே ஒரு குட்டி பதட்டத்தை கிரியேட் பண்ணியே வந்து உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்க போறேன். சரிங்களா? இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா ஆஸ்பிரன்ஸும் பாருங்க. நாட் ஜஸ்ட் பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, வேற என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும். ஏன்னா பாண்டிச்சேரி கொஸ்டினாலே கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க நிறைய பேர், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே இந்த வாட்டி எஸ்ஐல கேட்ட விஷயங்கள் வந்து கொஸ்டின்ஸ் டாப் 20, அதாவது பேப்பர் 1ல கேட்ட 20 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பிளஸ் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நல்லா தாங்க இருக்குது. ஓகேவா? அதாவது அதுல இருக்க ஒரே பிரச்சனை அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு டைவர்சிட்டி இல்லை. ஒரு போர்டு கொஸ்டின் கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது, அதுல இருந்துலாம் ஒரு சிலது கேட்கல. வேற சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி நிறைய கேட்டாங்க, வெறும் நம்பர்ஸை வச்சு சால்வ் பண்ணக்கூடியது மாதிரி நிறைய இருந்துச்சு. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு சில கான்செப்ட் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 20 கொஸ்டின் தான், அது எப்படி கேட்கறதுன்றது அது கொஞ்சம் கஷ்டம் தான். 20 கொஸ்டின்ல முழு ஆப்டிடியூடா அடக்க முடியாது. பட் ஸ்டில் ஓகே. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, உண்மையிலேயே வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பா வந்து எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின்லாம் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி பசில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, பெரிய பசில். அண்ட் இதோ இந்த கொஸ்டின், ஓகே, இதெல்லாம் நம்ம பிசி கொஸ்டின் பேப்பர்லேயே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொஸ்டின் தான் இதாங்க. இந்த கொஸ்டின் ஆகட்டும், இதெல்லாம் வந்து லைக் நிறைய பேர் வந்து பார்த்த உடனே பயந்து போகக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதுவும் குறிப்பா இந்த 2 கொஸ்டின், இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தே. இதுதான் என்னோட ஃபேவரட் கொஸ்டின். ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய நம்பரை பார்த்த உடனே நிறைய பேர் போயிடுவாங்க. பட் கான்செப்டுவலா யோசிச்சு எல்லாம் ஒரே போல இருக்கு, எதாவது ஒன்று ஏன்னு வைப்போம்னு சொல்லிட்டு வச்சா இது ஒரு அல்ஜிப்ரா சிம்பிளிஃபிகேஷனா ஈஸியா மாறிடும். ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி தான். நான் திருப்பி சொல்லிக்கிறேன், 20 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். நான் வந்து யூடிசி எல்டிசி அடுத்து ப்ரிப்பேர் பண்றவங்கள நல்லா பார்த்து சொல்றேன். நீங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஐயோ மேக்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பயப்படவே கூடாது. ஓகேவா? நீங்க மேக்ஸ்ல தான் முழு மார்க் எடுக்க முடியும். ஏன்னா பாத்தீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் நிறைய பேர் வந்து இதுக்கு நான் யூபிஎஸ்சி சிலபஸ் படிக்கணுமாலாம் நிறைய பேர் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு வெல்விஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசி இது எப்படி படிக்கிறது. ஏன்னா நம்ம போயிட்டு யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கோ இல்லை ஐஐடி ரேஞ்சுக்கோ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த பிசிக்ஸ் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை, பெரிய பெரிய கொஸ்டின்ஸை மற்ற ஜிஎஸ்ல இருந்து போறதுக்கு. அப்ப எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு சாப்டர்ல பேசுவோம். சரியா? டைம் கொஞ்சம் கொடுங்க. பட் மேக்ஸ்ல தான் நீங்க 20க்கு 20 எடுக்க முடியும். ஓகேவா? ஐ மீன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் தான். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து எப்படி 20க்கு 20 எடுக்கிறதுன்றத பாத்துருங்க. ஓகேவா? பட் அந்த ப்ராப்ளமே வந்து நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு சொல்றது இந்த செகண்ட் பேப்பர்ல தான் ஆரம்பிக்குது. நம்மளுமே வந்து மேக்ஸ் அப்படின்றது செகண்ட் பேப்பர்ல இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளுமே வந்து ஸ்கூல் மேக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சோம் ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்க்காக. மாதிரி டிஃபரன்ஷியல், இன்டெகிரல், மேட்ரிக்ஸ், எஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சோம். அதுல இருந்துமே கேள்விகள் வந்திருக்குது. பட் வந்தாலுமே இந்த இன்டெகிரல், டிஃபரன்ஷியல், இந்த கான்செப்ட்லாம் வந்து லென்த்தா போடக்கூடிய கொஸ்டின்ஸை 1 மார்க்ல கேட்கறதுன்றது சாத்தியம் இல்லை இல்லையா? நம்ம அதை இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள் போறேன். ஓகேவா? இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து கூகுள் போறேன். இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கூகுள்ல டைப் பண்றேன். ஓகேவா? எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் நான் சொல்றது புரியும். ஸோ இது வந்து கூகுள்ல நான் டைப் பண்றேன், ஆன்சரும் வந்துருச்சு. பட் அதை சால்வ் பண்ணணும்ல, எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சால்வ் பண்றதுக்கே எவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு சொல்லுது பாருங்க, எவ்வளோ ஸ்டெப். ஸோ இது எப்படி நம்ம 1 மார்க்ல போடுறது? சரி, ஓகே, வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலும் என்ன வருதுன்னா, ஆலன் இன்ஸ்டியூட்லாம் வருது. அது வந்து ஐஐடிக்கு, நீட்டுக்கு, ஜேஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் தர ஒரு இன்ஸ்டியூட். ஓகேவா? அந்த இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி வருது. ஓகேவா? மற்ற நான் சொல்ற மாதிரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எதுலையுமே கேட்கப்படலை. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாலுமே இதோ பாருங்க, ஆஸ்க் ஐஐடிஎன்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஐஐடி ரேஞ்சுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு எஸ்எஸ்சியில கேட்ட மாதிரியோ, ஒரு ரயில்வேஸ்ல கேட்ட மாதிரியோ, இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்ல கேட்ட மாதிரியோ அதை பாருங்க, ஆஸ்க் ஐஐடிஎன் ஸ்டேட்ல தான் வருது. ஸோ நானும் முழுசாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியாதுங்க. அந்த டைம் லிமிட்குள்ள அட்டன் பண்ண முடியாது. ஸோ விட்டுட்டு தான் வந்துடணும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் ஒரு 2 கொஸ்டினை தியாகம் பண்ணிடுங்க. ஓகே, வேற வழி இல்லை. வேறஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்குள்ள போட்டு முடிச்சிடலாம் ஸ்பீடா. ஸோ இதை நான் கால் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம கோர்ஸ்ல சொன்னது தான். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஈஸியாக இது 1 மார்க் எடுத்துடலாம். அண்ட் இதுவுமே ப்ராபபிலிட்டியுமே நம்மளோட கோர்ஸ்ல எல்லா எதில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ப்ராபபிலிட்டியில இது படிக்காம போயிருக்க முடியாது.
ஓகேவா? காயின் கான்செப்ட் தான், இதுவும் ஈஸியாக போடலாம். அண்ட் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைம்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி கான்செப்ட்லாம் டீல் பண்ணி கொடுத்துட்டோம். ஈஸி தான், ஈஸியாக ஒரு மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அதனால பயப்படாதீங்க. ஓகேவா? அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜிஎஸ் மட்டும் நம்ம தனியாக அது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம். சரியா? ஸோ வித் தட் நோட் லெட்ஸ் கெட் இன் டு சால்விங். ஸோ எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பென் பேப்பரை எடுத்துக்கோங்க. ஏன்னா படிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வைக்கிறது. சரியா? ஸோ எப்படி எடுக்கலாம் ஈஸியா அப்படின்றத பார்ப்போம். அப்படியே லைனாவே போயிடுவோம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் வரும், நீங்க யோசிச்சிருக்க கொஸ்டின் வரும். இது ஃபிகர் சீரிஸ். ஓகேவா? ஃபிகர் சீரிஸ்ல அடுத்தது என்ன அப்படின்றதுன கேள்வி. இதுக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எப்பயுமே ஈஸியான ஆளை பிடிங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் இல்லையா? ஈஸியான ஆளை பிடிங்க. இதுல யாரு ஈஸியான ஆள் அப்படின்னா, மூமெண்ட் ஈஸியா இருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் தான். கீழே ரைட்ல மேல போறாரு, மேல லெஃப்ட்ல கீழே இருக்காரு, மறுபடியும் கீழே ரைட்ல மேல காட்டுறாரு, மேல லெஃப்ட்ல, மறுபடியும் கீழே ரைட்ல, அப்ப மறுபடியும் மேல லெஃப்ட்ல. பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸோட ஆப்ஷன்ஸை பாருங்க. மேல லெஃப்ட்ல இருக்கிறது இது ஒரு ஆப்ஷன் தான், வேற எந்த ஆப்ஷன்லயும் இல்லை. ஓகேயா? அப்ப நீங்க அடுத்து யூடிசி ஆஸ்பிரன்ஸ் படிக்கும்போது ஓ இவ்வளவு சூப்பரா ஈஸியா வந்துருச்சேன்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. வேற ஏதாவது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல திடீர்னு இங்கேயுமே மேல இதை தூக்கி இங்க வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க இல்லாம இங்க வச்சிட்டாங்கன்னா 2 வருது இல்ல. அதனால ஒண்ணு மட்டுமே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. எக்ஸாம்ல அதை பார்த்து அடிச்சுட்டு வரலாம், பட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வேற என்ன ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி இது வருது, இது எப்படி ஆப்ஷனா வருது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நீங்க பிளஸ்ஸை பாருங்களேன், பிளஸ்ஸை பாருங்க, பிளஸ் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிளஸ் இங்க இருக்கு, அடுத்து இங்க இருக்கு. ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப ஆரோ கிளியர்ல, ஆரோ வச்சு எல்லாரும் அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. பிளஸ்ஸை பாருங்க. இப்ப பிளஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது யாரா சொல்ல முடியுமா? பிளஸ் எப்படி இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிங்க. ஏன்னா ஒன்று கத்துக்கிட்டா முழுசா கத்துக்கணுங்க, அப்பதான் அதுல எப்படி இருந்தாலும் போட முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க இருந்து பக்கத்திலே போதா, ஸோ நோ கேப். இங்க இருந்து இங்க போகும்போது ஜஸ்ட் 0 கேப். இதுக்கு பக்கத்துல இங்கே இருக்கு. பட் இங்க இருந்து இங்க போகும்போது இங்க ஒரு கேப் வருது, ஸோ ஒரு கேப் வருது. இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு கேப் வருது இல்லையா? ஒரு கேப் வந்து இங்க வந்து உட்காருது. இப்ப இங்க இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப் விட்டு, இங்க 2 கேப் விட்டு இங்க வந்து உட்காருது. தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸுக்கு பக்கத்திலே வருது 0 கேப், பிளஸுக்கு ஒரு கேப் விட்டு இங்க வருது ஒரு கேப். இப்ப பிளஸுக்கு 1 2 கேப் விட்டு 2 கேப்ல வந்து உட்காருது. அப்ப அடுத்து 3 கேப்ல வந்து இங்க உட்காரும். வேணா செக் பண்ணிக்கோங்க. 1 கேப், 2 கேப், 3 கேப், 4th இங்க வருது. இப்ப அடுத்து அப்ப எத்தனை கேப் வரணும்? 4 கேப்ல விட்டு உட்காரணும். அவ்வளவுதான். அப்ப 4 கேப் விடுங்க. பிளஸ் 1 2 3 4 விட்டா இந்த இடத்துல வரணும். ஆப்ஷன்ல இதான் ரைட் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து ஒரு லெவல் சேஃப்டிக்கு படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸா இருக்கும்போது பண்ண முடியும். சரியா? ஸோ இது ஒன்று நோட் பண்ணிக்கிங்க. கிளியர் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாம்ல நீங்க இப்படிதான் யோசிக்கணும். பட் எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும்? டக்குன்னு இதை பார்க்கணும். ஓகே இதான் ஈஸியா இருக்கு, ஓகே இப்படி ஓகே மேல போகுது கீழே போகுது, சூப்பர் ஜாலி, ஆப்ஷனும் ஒன்னா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினை போயிடணும். ஓகேங்க. இப்ப அடுத்தடுத்த நல்ல நல்ல கொஸ்டின்லாம் பார்ப்போம். டைரக்ஷனுங்க. ஸோ பாண்டிச்சேரி கொஸ்டின் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பசில்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்கறாங்க. ஓகேவா? அதனால வந்து கண்டிப்பா இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. டைரக்ஷன்ன்றது அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணாலே ஆன்சர், படிக்காட்டியுமே அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணாலே ஆன்சர். இங்க பாருங்க, a person starts from a point A travels 3. See எப்பயுமே என்ன பண்ணுனா, ஒரு கொஸ்டினை கொடுக்குறாங்க டைரக்ஷன்ல அப்படின்னா அதுல ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்க நடுவுல தான் வரையணும். அதை ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அங்கிருந்து அவங்க லெஃப்ட் போவாங்க, ரைட்டு போவாங்க, மேல லெஃப்ட்ல எங்க வேணா போவாங்க. அதனால நீங்க நல்ல நடுவுல ஸ்பேஸ் கொடுத்து அதை சர்க்கிள் பண்ணிக்கணும். ஏன் சர்க்கிள் பண்ணிக்கணும்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சர்க்கிள் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசியில கேட்பாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்துன்னு கேட்கும்போது உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? a person starts from point A and travels 3 kilometer east. அப்ப இங்க இருந்து 3 கிலோமீட்டர் ஈஸ்ட நோக்கி போய் இங்க நிக்கிறாரு. to B. அப்ப Bன்ற இடத்துல வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் நீங்க சர்க்கிள் பண்ண தேவையில்ல. and turns left. அப்ப இங்க இப்படி பாக்குறவருக்கு லெஃப்ட்ன்றது இப்படி போகும் இல்லையா? லெஃப்ட்ன்றது இப்படி. இப்ப இங்க போய் நிக்கிறாரு. இப்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? travels east to B and then turns left and travels thrice the distance to reach C. ஸோ த்ரைஸ் த டிஸ்டன்ஸ்னா ஆல்ரெடி 3 போயிருக்காரா? அப்ப இந்த 3ல த்ரைஸ்னா என்னது? 3 மடங்கு 9 போய் சீல நிக்கிறாரு. அளவா போடணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவு போட்டா போதும். சியை போய் நிக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. he again turns left. மறுபடியும் turns leftனா இந்த பக்கம் and travels 5 times the distance he covered between A and B. ஓகேவா? அப்ப ஏக்கும் பிக்கும் என்னது 3. அந்த மாதிரி 5 மடங்குனா 15 போறாரு. அப்ப 15னா நல்லா பெருசா போடுங்க. 15. இப்ப இங்க வந்து 15 போய் டி போறாருன்றாங்க இல்லையா? இதான் டெஸ்டினேஷன் டி. ஓகேவா?
இப்போ இந்த 15 போடும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இப்படி 15ன்னு போட்டுறாதீங்க. அப்படி போட்டா சம்ம வந்து சால்வ் பண்ணது கஷ்டமாயிடும். இப்போ இது வரைக்கும் 3யா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஆக்சுவலா இதை ஒரு டிராவல் பண்ணல, அதனால நம்ம ஒரு அளவுக்காக இது வரைக்கும் 3, 15 மொத்தமா அப்படின்னும் போது பிரிச்சு போட்டுக்கோங்க. 15 இது வரைக்கும் 3, இது 12 இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதை வரைஞ்சிட்டா ஈஸியா ஒரு மார்க் எடுத்துடலாம். அடுத்து த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த டெஸ்டினேஷன், இது அங்க கேட்பாங்க. பித்தாகரஸ் தியரம் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் சர்க்கிள் பண்ணீங்கல்ல, எஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் டெஸ்டினேஷன் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஷார்டஸ்ட் பாயிண்ட் டைரக்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா இதுதான். ஏன்னா இப்படி போய் இப்படி போறதுக்கு இதானே ஷார்ட். எஸ், அப்ப டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ, இது 90 டிகிரி இருக்கு. ஸோ பித்தாகரஸ் தியரம்ல ஈஸியா எப்படி வரும்னா, இதை வந்து நீங்க சி அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா இது வந்து இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தானே கான்செப்ட். அப்ப நம்மளுக்கு சி தான் வேணும். ஏன்றது 12 ஸ்கொயர் 144, பின்றது இது என்னங்க வரும், அப்படியே பாருங்க, அப்படியே இது அப்படியே 9க்கு தான் மேட்ச் ஆகுது. அப்ப 9 ஸ்கொயர் 81 ஈக்குவல் டு 225. ஸ்கொயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். எக்ஸாமை வந்து ரேண்டமா அட்டம் பண்றவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாயிடும். இங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க, இது வரைக்கும் போட்டுருவாங்க. பட் இங்க வந்து 225 எதோட ஸ்கொயர்னு யோசிப்பாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகணும். சி ஈக்குவல் டு 15 ஸ்கொயர், ஏன்னா இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தா 15 ஆயிடும். இதெல்லாம் நம்மளோட கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற வீடியோல ஸ்கொயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். சரியா? ஸோ 15 இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் கீழே வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனவங்க வருத்தப்படாதீங்க. அடுத்து யூடிசி எல்டிசி வருது. என்ன தப்பு பண்றோன்றதை நோட் பண்ணுங்க. இவ்வளோ எக்ஸாம்ஸ் பாக்குறீங்க, பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றீங்க போது எங்க தப்பு நடக்குதுன்றதை நோட் பண்ணுங்க. அதனால தான் நான் பொறுமையா நடத்திட்டு இருக்கேன். சரியா? ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ 15. ஸோ எவ்வளோ பதட்டமா நீங்க போட்டாலுமே கரெக்டா நீங்க அந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சம்ம முடிச்சிடலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் நான் சொல்றேன். ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டாச்சு, இப்பதான் மறுபடியும் இன்னொரு டைரக்ஷன் கொஸ்டினுக்கு பதிலாக வேற ஏதாவது வச்சிருக்கலாம்ன்றதா, ஒரு சிலாஜிசம் வச்சிருக்கலாம், வேற ஏதாவது வச்சிருக்கலாம், ஒரு வென் டயகிராம் வச்சிருக்கலாம். ஓகேவா? அதுதான் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி. டீனா டிரைவ்ஸ் 45 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்ப எப்பயுமே என்ன பண்ணுங்க, நடுவுல ஸ்டார்டிங் பாயிண்ட் இதான்னு சொல்லிட்டு சர்க்கிள் பண்ணிக்கங்க. 45 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், 45 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி போறாங்க டீனா. டர்ன்ஸ் ரைட், அப்ப ரைட்னா இப்படி திரும்பணும், ரைட், and drives 65 kilometers. So 65 kilometers drive பண்றாங்க. And then turns left. பாத்தீங்களா, நமக்கே இடம் இல்லாம போயிடுச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் தான் போகணும். ஏன்னா அப்படி போகணும், லெஃப்ட்னா அப்படி போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வரைகிறேன். ஸோ எக்ஸாம்ல இது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நல்லா நடு ஸ்பேஸா போடுங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட் 45 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? டர்ன்ஸ் ரைட்டு. ஸோ டர்ன்ஸ் ரைட் இங்க வரும். 65 கிலோமீட்டர்ஸ் இங்க தானே விட்டோம். அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைஸ் 33 கிலோமீட்டர்ஸ். அப்போ லெஃப்ட்னா நல்லா கவனிங்க, இப்படி கீழே பார்க்குறவங்களுக்கு லெஃப்ட் தான் அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டா வரும். ஓகேவா? நமக்கு இது ரைட்னா கீழே பார்க்குறவங்களுக்கு இது லெஃப்ட் ஆயிடும். டிரைவ்ஸ் 33 கிலோமீட்டர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? சரி, நம்ம இந்த டைரக்ஷன்லாம் வந்து டிஸ்டன்ஸ்லாம் கஷ்டப்பட்டு போட்டோம், பட் அது கேட்கவே இல்லை பாருங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஷீ ஃபேஸிங் நவ்? ஓகேவா? எஸ். அப்போ இது என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்றாங்கன்னா ஈஸ்ட் தானே இது. ஓகேவா? டைரக்ஷனோட பேசிக் என்னங்க, நார்த்து, இது ஈஸ்ட், இது சவுத்து, இது வெஸ்ட். அப்ப இது ஈஸ்ட் ஃபேஸ் பண்றாங்க. ஆன்சர் ஈஸ்ட். சரியா? ஈஸியா எடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் விடவே கூடாது, ஈஸியா எடுக்கலாம். கிளீன் பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டின். இங்க இருந்தாங்க கேமே ஆரம்பிக்குது. எஸ், இதுதாங்க நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி குழப்பி போடுறாங்க. இதெல்லாம் பேசிக் நம்பரை பேஸ் பண்ண கொஸ்டின். எ சர்டைன் நம்பர் இஸ் 4 times. அப்ப எப்படி எடுத்துக்கணும்? அந்த சர்டைன் நம்பர்னா தெரியாத நம்பர், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இஸ்னா ஈக்குவல் டு 4 டைம்ஸ்னா 4 மடங்கு, 4 இன்டூ த சம் ஆஃப் டிஜிட்ஸ். அப்ப இங்க எப்படிங்க அதை சம் ஆஃப் டிஜிட்ஸா எடுக்கிறது? அதுதான் குழப்பம் இல்லையா? நான் எக்ஸ்ன்னு ஒரு நம்பரை எடுத்துட்டா அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸை நான் எப்படி எடுக்கிறதுனா, இங்க தாங்க வந்து அந்த கான்செப்டை படிச்சிருக்கணும். எப்பயுமே ஒரு நம்பரை, ஒரு 24 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னா அந்த நம்பரை நான் எப்படி எடுத்துக்கணும்னா, ஏன்னா இந்த நம்பர் வந்து 2 டிஜிட்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ ஆப்ஷன்லாம் பாருங்க, 2 டிஜிட் நம்பரா இருக்கு. சும்மா 24ன்றதை எடுக்கிறனே, அதை வந்து நான் வந்து எப்படி நான் எழுதணும், எல்லா நம்பரையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி டிஜிட் பேஸ்டு கால்குலேஷனுக்குலாம் அந்த நம்பரை வந்து நீங்க 10x + y எடுக்கணும். எந்த நம்பரா வேணா இருக்கட்டும், ஒரு நம்பரை நீங்க எடுக்கிறீங்கன்னாலே டிஜிட் பேஸ்டு சம்னா 10x + y தான் எடுக்கும். ஸோ தட் நீங்க அதே ப்ராப்ளம்ல டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா 10y + xன்னு எழுதணும். ஓகேவா? இது நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு ஏதாவது சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் அசியூம் பண்ணும். அந்த டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணா இது வரும். சரியா? இப்போ கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போடலாமா?
ஏன்னா இது தெரிஞ்சாதான் இந்த சம்ம போடவே முடியும். ஓகே, அப்ப சர்டைன் நம்பர் டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச்லாம் வந்தாலே அந்த சர்டைன் நம்பரை நான் என்ன எடுத்துப்பேன், 10x plus yன்னு எடுத்துப்பேன். இஸ்னா அதே ஈக்குவல் டு 4 டைம்ஸ் த சம் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன சொல்லலாம், 10x plus yனா 24 அப்படின்றத நான் வந்து 10x plus y அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா, நான் சப்ஸ்டியூட் பண்ணியே காமிச்சிடறேன் அது என்ன அந்த 10x plus y அப்படின்றது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டிஜிட் 2, எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. செகண்ட் டிஜிட்ன்றது y. நம்பர் வந்துருச்சா, 10 into 2 20 plus 4 24. ஓகேவா, இதே நீங்க 24 xy அப்படின்னு எடுத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி கணக்காயிடும். 2 4 24 கிடையாது, 2 into 4 8 ஆயிடும். அதனால எப்பயுமே ஒரு 2 டிஜிட் நம்பரை 10x plus y தான் எடுக்கணும். ஓகேவா, அப்ப அந்த டிஜிட் என்னது, ஃபர்ஸ்ட் டிஜிட் x 2, செகண்ட் டிஜிட் y-ன்றது 4. அப்ப நீங்க என்ன சொல்றாங்க, 4 டைம்ஸ் த சம் ஆஃப் டிஜிட்ஸ்னா இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், x plus y-ன்னு போட்டுக்கலாம். கிளியரா புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? ஏன்னா திடீர்னு யூடிசில எல்டிசில இந்த எக்ஸாம் நீங்கன்றனால இந்த மாதிரி வரும். சூப்பரான கான்செப்ட் இது. அப்ப சம் ஆஃப் டிஜிட்ஸ் போட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் 18 இஸ் ஆடட் டு த நம்பர், அப்ப மறுபடியும் நம்பருங்கிறாங்க. அப்ப நம்பர்னா மறுபடியும் அதே தான் எடுக்கணும். அது கூட 18 ஆட் பண்ணா என்ன நடக்குதுன்னா, ஆடட் டு த நம்பர் டிஜிட்ஸ் கெட் இன்டர்சேஞ்ச். ஆட் பண்ணினால் என்ன நடக்குது, விளைவு என்ன வருதுன்னா, டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச்னா நான் என்ன சொன்னேன், 10y plus x. ஓகேவா, எப்படி செக் பண்ணி பாருங்க. இப்போ 24 அப்படின்னு இருக்குன்னா இதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அதை ஒய்னு வச்சுக்கிறோம். அப்போ 10y plus x என்னது, 10 into 4 40 plus 2. ஓகேவா, 40 plus 2 42. 24ன்றது 42 ஆயிடுச்சா, இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சா, அதான் கான்செப்ட். 10y plus x இவ்வளவுதாங்க. இப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க xy கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா, xy கண்டுபிடிச்சா போதும். ஸோ நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் அழகா ஷார்ட் பண்ணுங்க. 10x plus y equal to 4x plus 4y. கரெக்டா, அப்ப 6x equal to 3y. ஓகே, அப்ப y equal to 2x, y equal to 2. அவ்வளவுதான். கரெக்டா தானங்க, சாரி, y equal to 2x. கரெக்டா, இப்போ y equal to 2x வந்துருச்சு. இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y க்கு பதிலா 2x, y க்கு பதிலா 2x போடுங்க. என்ன வருது, 10x plus 2x என்னது, 12x plus 18 is equal to 20x plus x என்ன வரும், 21x. அப்ப இந்த 12 அங்க போச்சுன்னா 21 minus 12 9x equal to 18. அப்ப x வந்து 2, x2 வந்துருச்சா, x2 வந்துருச்சு. அப்ப x2 அப்படின்னாலே இங்க y என்ன வரும், 4ன்னு வரும். அவ்வளவுதான், வந்து போச்சா, x2 y4ன்னு வந்து போச்சு. இப்போ என்ன கேக்குறாங்க, then the number, அந்த நம்பரை நம்ம என்னன்னு வச்சோம், 10x plus y-ன்னு வச்சோம். அப்ப x2னா என்னது, 20, y4 என்னது 4, 24. அவ்வளவுதான், இதாங்க ப்ரொசீஜர். நம்பர் 24 கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெடிஷனல் மெத்தட நோட் பண்ணுங்க, ஷார்ட்கட் நான் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா, இது வந்து ப்ரொசீஜருங்க. பட் எக்ஸாம்ல உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ட்ரிக்கியா யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன் அந்த நம்பரை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்னா அவங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கொஸ்டினை வந்து அந்த நம்பர் என்னன்னே கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் வச்சு இவங்க போடுவாங்கன்னு. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட்ஸ், வாட் இஸ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ், இப்படிதான் கேட்பாங்க. பட் உங்களுக்கு லட்டு மாதிரி ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இந்த ஆப்ஷனை வைத்தே இஃப் 18 இஸ் ஆடட் டு த நம்பர், ஓகேவா, இல்ல இது கூட விடுங்க, இதை பாருங்க, a certain number is 4 times the sum of the digits. அப்ப ஆப்ஷனை நீங்களே பண்ணி பாருங்க, சம் பண்ணுங்க 3, இதோட 4 டைம்ஸ் ஆகுது இல்ல 7 டைம்ஸ். இதை ஆட் பண்ணுங்க 6, சம் ஆஃப் த டிஜிட் 6, இதோட 4 டைம்ஸ் தானே இது வந்துருச்சு. வேற ஏதாவது வருதா, 3 plus 2 5, 5ஓட 4 டைம்ஸ் 32 கிடையாது. 6 plus 1 7, 7ஓட 4 டைம்ஸ் 16 கிடையாது. அப்ப a certain number is 4 times the sum of the digits-ன்றதே இது ஒண்ணுத்துக்கு தான் பொருந்ததுன்னும் போது நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப்பை பார்க்கணும், ஏன் பெருசா போடணும்? இது எக்ஸாம் பதட்டத்துலயும் யோசிச்சு பண்றது. ஐயோ சம்ம கொடுத்துட்டாங்களே 10x plus y அப்படின்னு போடும்போது லென்த் ஆயிடும் சம்னு சொல்றேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது உங்களுக்கு நடத்துறேன், சரியா? ஏன்னா ஒரு சில இடத்துல ஆப்ஷன்ஸ் இப்படி இல்லைன்னா நீங்க அப்படிதான் போட்டாங்க. ஓகே, கிளீன். ஸோ நல்ல நல்ல கான்செப்ட்லாம் கேட்டிருக்காங்கங்க. பட் திடீர்னு இந்த மாதிரி ஒரு குழந்தை கொஸ்டினும் வந்துடும் பாண்டிச்சேரி எக்ஸாம்ல. ஈஸியா கொஸ்டின் பேப்பரா நம்மள கன்ஃபியூஷன்லேயே வச்சிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. இங்க பாருங்க, PQ ஆகுது, ஒன்று கூடுது. ஓ என்ன ஆகுதுன்னா, ஓக்கு முன்னாடி என் ஒன்று குறையுது. NO, எண்ணுக்கு அடுத்து ஓ ஒன்று கூடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கூடுது, அடுத்து ஒன்று குறையுது, ஒன்று கூடுது, அடுத்து டில இருந்து சி வருது, ஒன்று குறையுது. அப்போ அதே பேட்டர்ன் தான். பில இருந்து ஒன்று கூடுனா சி, ஓகேவா, ஐல இருந்து ஒன்று குறைஞ்சா HI. ஸோ CHன்னு இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ இதாங்க எக்ஸாம்ல இந்த பதட்டத்துல நிறைய பேர் சொல்றீங்களா, சார் 20 கொஸ்டின் நான் 10 தான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா,
CH மட்டும் இல்லாம டீக்கு அடுத்து யூ, ஈக்கு முன்னாடி டி எல்லாம் போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், இது ரெண்டை வச்சே முடிச்சுட்டு வந்திருக்கணும். போன சம்மே அதே மாதிரிதான். ஓகேவா? போன சம்முமே அதே மாதிரிதான். நான் என்ன சொன்னேன், பார்த்தே அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டா திங்க் பண்றீங்களோ, ஓகேவா, டக்கு டக்கு டக்குன்னு லெஃப்ட் ரைட் போடணும், டக்கு 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 டக்குன்னு பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த ஆரோ வச்சு அடிச்சுட்டு வந்துடணும். இப்படி பண்றவங்க தான் முழுசா அட்டன் பண்றீங்க, செலக்ட் ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால எக்ஸாம் ஓரியன்டா நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும் போதுமே எக்ஸாம் ஓரியன்டா ஆப்ஷன் அடி. சரியா? எஸ், ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் P is taller than Q, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினுங்க. ஓகேவா? இஃப் P is taller than Q, இது எப்படிங்க போடுறது ரீசனிங்ல? இஃப் P is taller than Q, இப்படிதான் போடணும். பட் ஷார்ட்டர் தென் R, அப்ப Pன்றவரு Q-வை விட டாலா இருக்காரு, R-ஐ விட ஷார்ட்டா இருக்காரு. அப்ப R-ஐ விட P வந்து ஷார்ட்டா இருக்காரு. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. S is shorter than R, அப்ப ஃபர்ஸ்ட் P வந்து Q-வோட டால்னு சொன்னாங்க, R-ஓட ஷார்ட் சொன்னாங்க. இது ஒரு செட்டு, அதை விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. S வந்து R-ஐ விட கம்மினா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, S-ஐ தூக்கி இங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு R-ஐ விட கம்மின்றதுனால எங்கேயோ எல்லாம் போடக்கூடாது. நமக்கு R-ஐ விட கம்மின்னு மட்டும்தான் தெரியுமே தவிர P-க்கும் அதுக்கும் என்னெல்லாம் தெரியாது. அதனால அதை தனியா தான் போடணும். R-ஐ விட S ஷார்ட், அவ்வளவுதான். பட் டாலர் தென் P and T, இப்ப ரிவீல் பண்றாங்க. S is shorter than R, பட் அடுத்த லைன் படிக்கும் போது தான் தெரியுது, பட் டாலர் தென் P and T. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, R, S, அதுக்கப்புறம் தான் PT. அப்ப அதுக்கப்புறம் தான் P, அதுக்கப்புறம் தான் Q. S வந்து T-யை விடையும் டாலர். புரியுதுங்களா? S வந்து T-யை விடையும் ஷாலர். புரியுதுங்களா? அப்படியே ஒரு ஸ்டெப்பா தான் கொண்டு வரணும். இப்ப திருப்பி படிச்சு பாருங்க. P இப்ப பொருந்து பாருங்க. P is taller than Q, but shorter than S, shorter than R. S is shorter than R, but taller than P. புரிஞ்சுச்சா? ஓ சாரி, ஓ இந்த and வந்து பட் டாலர் தென் P-யோட முடியுது போல. ஓகே, அப்ப இதோட முடியுது. அப்ப இப்படி படிச்சுக்கணும். சாரி, P is shorter than R, எப்படி இருந்தாலும் அதே தாங்க. T is shorter than R, ஈஸி தான். பட் நம்ம இவ்வளவு யோசிக்கணும்ல, குழம்பி என்னடா T-யை தூக்கி இங்க போட்டுற போறோம், இங்க போடணுமா இல்ல இங்க தள்ளி வைக்கணுமாலாம் யோசிக்கிறோம்ல, பேங்கிங் ரேஞ்சுக்கு யோசிக்கிறோம்ல. பாண்டிச்சேரி கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. Who is the tallest? நம்மளுக்கு இங்க சச்சரவு போயிட்டு இருக்கு மைண்டுக்குள்ள, பட் அவங்க கேட்கறது எல்லாமே டாலஸ்ட். அப்ப பாண்டிச்சேரி கொஸ்டின் பேப்பரை நீங்க கணிக்கணும்னா கொஸ்டினை முதல்ல படிச்சிருங்க. ரொம்ப வித்தியாசமா கேட்டுற போறாங்க, நம்ம செட் பண்ணிட்டு போவோம்னு நினைக்காதீங்க. அவங்க கேட்கறதெல்லாம் குழந்தை மாதிரி தான் கேட்பாங்க. ஹூ இஸ் த டாலஸ்ட்? அப்ப நீங்க டக்குன்னு அந்த கொஸ்டினை படிச்சுட்டு, ஓ டாலஸ்ட் தானே, நம்ம எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிதான் நீங்க வந்து அடுத்து UDC எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போகணும். சரியா? டிஜிட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு சம்மனாலே ஆன்சர் வந்துருக்கு. சரியா? இதுதான் வந்து நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா சால்விங் யார் வேணா பண்ணிடலாங்க, நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன், எல்லாரும் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம்ல குயிக்கா யார் போடுறாங்களோ வேலை கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கொஸ்டின், இன்இக்வாலிட்டி. ஸோ பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனை படிங்கள். K கிரேட்டர் தென் M. இப்ப K இங்க இருக்கு, M வேற எங்கேயோ இருக்கு, பட் K ஈக்குவல் டு Lங்கிறாங்க. ஸோ கேவும் எல்லும் ஒன்று தான். அப்ப K கிரேட்டர் தென் எம்மான்னு பார்க்கும்போது, ஆமா இங்கேயும் ஒரு கிரேட்டர் தென் இருக்கு, இங்கேயும் ஒரு கிரேட்டர் தென் இருக்கு. நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் கோர்ஸ்ல, இப்படியே ஒரு வழி மாதிரி இந்த ஆரோ வழியா நீங்க போய் எம்மை தொட முடியும்ல. ஸோ K கிரேட்டர் தென் எம்னா கேல இருந்து எம்முக்கு போக முடியும்ல, போக முடியும். கிரேட்டர் தென் எம், அப்ப கரெக்ட் தான். O ஈக்குவல் டு எம்ங்கிறாங்க. K கிரேட்டர் தென் எம் கரெக்ட். O ஈக்குவல் டு எம்னு இங்கேயா இருக்கா? L ஈக்குவல் டு K தான் இருக்கு. O இங்க இருக்கு, M இங்க இருக்கு, சம்பந்தமே இல்லை. அப்ப இது தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் தப்புனா ஒன்லி B, ஒன்லி 1 ஃபாலோஸ். சரிங்களா? நான் ஆப்ஷன் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வரேன். ஆன்சர் கீ. ஸோ 7th B கரெக்ட் தான். எஸ், ஓகே. ஸோ ஓகே, நல்ல ஒரு வித்தியாசமா செக் பண்றாங்க. இது வந்து ஒரு அனாலஜிங்க. இதெல்லாம் வந்து சுய அறிவு, செல்ஃப் நாலேஜை வச்சு தான் போடணும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லித்தர முடியாது. கம்மு அப்படின்றது ஒட்டும் அப்படின்னா, நீடில்ன்றது தைக்கும், ஸ்டிச்சு, முடிஞ்சு போச்சு. 8D. இதெல்லாம் வந்து ஒரு மார்க் அனைவரும் வாங்கியிருக்கணும். இப்போ இது வந்துங்க ஒரு சூப்பரான கொஸ்டினுங்க. இது வந்து இந்த மாதிரி கேட்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, ரீசனிங்லாம் வந்து பசில்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. ஓகேவா? ரீசனிங் அப்படின்னாலே பசில்ஸ் தான் மெயின். அப்போ பசில்ஸ்லாம் படிக்கிறவங்கள டெஸ்ட் பண்ணணும்ல, சும்மா ABCD 1 2 அப்படி கேட்காம அவங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்க, தரமான செய்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும், பாருங்க. இந்த மாதிரி ஃபேமிலி வந்தாலே நிறைய பேர் குழம்புறீங்க பிளட் ரிலேஷன்ஷிப்ல. சிம்பிள், அழகா போடலாம்.
A family of 8 members. Okay. There are 2 married couples. Okay. W is the brother of S. போடுங்க. W is the brother. நான் பையன் எல்லாருக்குமே நான் ஸ்கொயர் போடுவேன், பொண்ணு எல்லாருக்குமே சர்க்கிள் போடுவேன். பிரதர்னா இப்படி ரிலேட் பண்ணுவேன். W is the brother of S. 1 second. ஓகே. ஸோ எப்பயுமே நான் திருப்பி இன்னொன்று சொல்றது, இந்த மாதிரி பசில்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சின்னதா போடுங்க, கேப் விட்டு போடுங்க. ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ W இஸ் த பிரதர் ஆஃப் எஸ் சொன்னாங்க. 8 மெம்பர்ஸ், 2 மேரிட் கப்பிள்ஸ். அழகா சின்னதா போடுங்க. ஸோ நானுமே சின்னதா முந்திரிக்கும் போடுறேன். W இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஓகேவா? எஸ். இப்போ ஹூனா யாரை குறிக்குது? மறுபடியும் எஸ் தான் குறிக்குது. ஹூ இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் பி. அப்ப இந்த எஸ் என்பவங்க டாக்டர் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க ஒரு கேர்ள். அதை முதல்ல சொத்திருங்க. பையனா பொண்ணான்றது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ டாட்டர் இன்லான்றதுனால ஷீ இஸ் அ கேர்ள். இப்ப டாட்டர் இன்லா ஆஃப் பிங்கிறாங்க. அப்ப மருமகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. யாருக்கும் மருமகள்ன்றாங்க எஸ். ஏன்னா ஹூன்றது அதுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அதுதான் குறிக்கும். அப்ப இந்த எஸ்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பையன் கூட, அவங்களோட அம்மாவோ அப்பாவோ தான் பி. அதனாலதான் டாட்டர் இன்லா ஆஃப் பிங்கிறாங்க. இப்ப பியை போயிட்டு நீங்க போய் ரவுண்டுன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? இவங்க தான் டாட்டர் இன்லான்றதுனால இவங்க தான் கேர்ள் ஆவாங்களே தவிர பி என்ன ஜெண்டர் நமக்கு தெரியாது. ஓகே, அவங்க இவங்களோட மேல இருக்காங்கன்றது மட்டும் தான் தெரியும். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் இல்லைங்க. இது வரைக்கும் உங்களால ஈஸியா போட முடியுதுல, எக்ஸாம்ல பதட்டம் எல்லாம் போட முடியுதுல. ஓகே, இப்ப அடுத்தது டீன்றாங்க. சம்மந்தமே இல்லாம டீன்னும் போது நீங்க சம்மந்தமே இல்லாம தனியா தான் போடணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரெண்டுத்தையும் தனித்தனியா போட்டு அப்புறம் தாங்க இணைக்கணும். இந்த மாதிரி ஃபேமிலி கொஸ்டின்ஸ் எல்லாம். டி இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் கியூ. அப்ப இதை தொடாம போடுங்க. கியூவோட கிராண்ட் சன். அப்ப கியூ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட கிராண்ட் சன்னா அவருக்கு கீழே ஒரு ஜென்ரேஷன் இருக்கணும். ஒரு ஜென்ரேஷன் எப்படியோ இருக்கணும். அது கிராண்ட் சன்னா அதை விட கீழே வரணும். அப்பதான் டி வந்து கிராண்ட் சன்னா வருவார். ஓகேவா? 2 தலைமுறை, சாரி சன்னா. ஓகேங்க, இதை மட்டும் அழைச்சிக்கிறேன். கிளீன் பண்ணா மொத்தமா போயிடும். ஸோ இதை மட்டும் சன், கிராண்ட் சன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஆர் இஸ் த ஒன்லி நெஃப்யூ ஆஃப் வி. அப்ப ஆரும் இது வரைக்கும் தெரியல, வியும் தெரியல. வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்க. யூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. இப்ப பாருங்க, யூ இப்ப வராங்களா உள்ளுக்குள்ள? யூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. சிஸ்டர்னா பொண்ணு. அண்ட் டாட்டர் ஆஃப் ஆர். அப்ப யாரு டாட்டர் ஆஃப் ஆர்? யூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. ஆண்ட்னா, ஆண்ட்ன்றது இதை குறிக்கும். எப்பவுமே ஹூன்றது பக்கத்துல இருக்கவங்களை குறிக்கும். ஆண்ட்னா ஃபர்ஸ்ட் யாரை சொன்னாங்களோ அவங்க தான் குறிக்கும். யூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர். அப்ப யூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர்னா இவங்க எல்லாருமே ஆரோட பசங்க. அப்ப ஆர் இங்க போடலாமா? அப்ப என்ன பண்ணான்னு தெரியல, டாட்டர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்டா எல்லாமே வந்துருச்சாங்க. எஸ், ஓரளவுக்கு செட் ஆகுது. அடுத்த லைன் படிச்சிடும். கியூ டஸ் நாட் ஹாவ் எனி சிப்ளிங். இப்போ கியூ பக்கத்துல யாரையுமே போடக்கூடாது. எதுக்கு இதை சொல்றாங்க தெரியல, வெயிட் பண்ணுங்க. W இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஆர். சூப்பரான க்ளூங்க. கடைசியில வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட். W இப்ப பாருங்க, இந்த ரெண்டு சம்ம, இந்த ரெண்டு ஏரியா கனெக்ஷனே இல்லாம போயிட்டு இருக்கா. கனெக்ட் பண்ற க்ளூவை கடைசியா வச்சாங்க பாத்தீங்களா? அங்கதான் அவங்க நிக்கிறாங்க. W இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஆர்னா இங்கேயும் ஆர் இருக்கு, இங்கேயும் ஆர், இங்க ஆர் இல்ல, W இருக்கு. அப்ப W ஆரையும் கனெக்ட் பண்றாங்க. நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். W இஸ் த பிரதர் இன் லானா என்னங்க? மச்சான். அப்ப W ஆல்ரெடி இருக்காரு. யாருக்கு இவர் வந்து பிரதர் இன் லாவா வருவாரு? இவங்க கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோட ஹஸ்பண்டா தான் அப்ப ஆர் இருப்பாரு. அப்பதான் இவருக்கு இவரு பிரதர் இன் லாவா வருவாரு. அப்படியே கனெக்ட் பண்ணிடலாமா? சோ அவங்க சொன்ன 2 கப்பலையும் இப்ப நம்ம உருவாக்கிடணும். சரியா? ஏன்னா இந்த சம்ல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க 2 மேரிட் கப்பிள்ஸ்ன்ட்டாங்க. அப்ப நல்லா பாருங்க, இவங்கெல்லாம் குட்டி பசங்க, டியூ கிராண்ட்சன், பேத்து, பேரம் பேத்தி, இவங்களை விட்டுருங்க. அப்ப ஆல்ரெடி எஸ்ஆர் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப எஸ்ஆர் இங்க போட்டுட்டு இதுக்கு மேல இருக்க பியையும் கியூவையும் கல்யாணம் பண்ணி விட்டுருணும். அப்பதான் 2 கப்பல் வருவாங்க. சரியா? கரெக்டா பொருந்து பாருங்க. பி இங்க ஒரு பெரியவர், அது பையனா போனான்னு தெரியல. அப்ப பியையும் கியூவையும் தான் நம்ம என்ன பண்ணி விட்டுறணும்? மேரேஜ் பண்ணி விட்டுறணும். அப்பதான் வேலைக்கு ஆகும். ஓகேவா? அப்பதான் இவங்களுக்கு இவங்க பிறப்பாங்க. ஆனா பி கியூல யாரு அம்மா யார் அப்பா தெரியல, விட்டுருங்க, பரவாயில்ல. அதுக்காக போட்டு மண்டையை குழஞ்சிட்டு இருக்காதீங்க. பி கியூ, ஆர் வந்து பையன். ஸோ நான் இந்த டயக்ராம் அப்படியே இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன். ஆர் வந்து இங்க ஆயிடுச்சு. இப்ப ஆருக்கு ஒரு ஒய்ஃப், எஸ் வந்து தம்பி தான், இது W. அவ்வளவுதாங்க, சம் செட் ஆயிடுச்சா பாருங்க. ஓகே, இது பிராக்டிஸ் நிறைய என்ன பண்ண கொஞ்சம் குயிக்கா வரும். நான் போர்டுன்றதுனால பொறுமையா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா 2 மார்க் போது இங்க ஒர்த் டைம் ஸ்பெண்ட் பண்றது. இப்ப 8 பேரா டக்குனது எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 7. இப்ப நம்ம ஏதோ ஒரு க்ளூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணல, ஏதோ ஒரு கியூவை எக்ஸிக்யூட் பண்ணல. இதான் இது நம்ம என்னன்னு தெரியலன்னு விட்டோம்ல. ஆர் இஸ் த ஒன்லி நெஃப்யூ ஆஃப் வி. ஆர் இஸ் த ஒன்லி நெஃப்யூ ஆஃப் வி. நெஃப்யூனா என்னது? நம்ம கூட பிறந்தவங்களோட பசங்க. நம்ம கூட பிறந்தவங்களோட பசங்க வந்து பையனா இருந்தா நெஃப்யூ, பொண்ணா இருந்தா நீஸ். ஓகேவா?
அப்ப ஆர் இஸ் த ஒன்லி நெஃப்யூ ஆஃப் வி. அப்ப ஆரோட அப்பா அம்மா இவங்க. அப்ப இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரா இருந்தாதான் அவங்களுக்கு இவங்க நெஃப்யூவா ஆவாங்க. ஓகேவா? ஒன்னு பி கூட யாரா பிறந்திருக்கணும், சோ தட் அவங்க வந்து ஆர் நெஃப்யூன்னு சொல்லலாம். இல்ல கியூ கூட யாரா பிறந்திருக்கணும், சோ தட் ஆர் நெஃப்யூன்னு சொல்லலாம். பட் ஆனா இங்க கிளியரா சொல்லிட்டாங்க, கியூ டஸ் நாட் ஹேவ் எனி சிப்ளிங்ஸ். ஏன்னா இந்த இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்ல, இதுக்கு தான் கொடுக்குறாங்க. கியூ டஸ் நாட் ஹேவ் எனி சிப்ளிங்ஸ்னா பியோட சிப்ளிங் தான் ஆறு, சாரி வி. பியோட சிப்ளிங் தான் வி. ஸோ தட் வி வந்து இவரை நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வி கூட பிறந்தவங்களோட பையன் நெஃப்யூ. இப்போ கிளியரா செட் ஆயிடுச்சுங்க. நல்ல கொஸ்டின். இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? ஹவ் இஸ் யூ ரிலேட்டட் டு பி? யூ இங்க இருக்காங்க, பி இங்க இருக்காங்க. அப்ப எப்பயுமே ஆரம்பத்துல யாரை கேட்கிறாங்களோ அவங்கள தான் நீங்க சொல்லணும். யூ ரிலேட்டட் டு பி தாத்தா அப்படின்னு சொல்றக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன் வைக்கல, இங்க இருந்து இங்க பார்க்க கூடாது. ஓகேவா? ஹவ் இஸ் யூ ரிலேட்டட் டு பினா யூ யாரு, பிக்கு யூ யாரு, இப்படிதான் பார்க்கணும். பிக்கு யூ யாரு. ஓகேவா? அப்ப பி யூ என்ன சொல்லி கூப்பிடுவாரு? பேத்தி, கிராண்ட் டாட்டர். ஓகேவா? 9A செக் பண்ணிக்கிறேன். 9A கரெக்ட். 10A தான் சொல்லியிருக்காங்க. எப்படி? W இஸ் ரிலேட்டட் டு யூ. W இஸ் ரிலேட்டட் டு யூ. சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியில போட்டு இந்த வியை குழப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணோம்ல, அதை கட் பண்ணிட்டு கூட நம்ம கொஸ்டினை படிச்சுன்னு தான் முடிச்சுட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நான் திருப்பி சொல்லிக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு ஏன்னா கொஸ்டின் அதை பத்தி இல்லை, வியை பத்தி கொஸ்டினே இல்லை. அப்ப அதை விட்டுட்டு W இஸ் ரிலேட்டட் டு யூ, W இங்க இருக்கு, யூ இங்க இருக்காங்க. அப்ப யூவோடைய அம்மாவுடைய தம்பி, அப்ப அம்மா வழி மாமா, மெட்டர்னல் அங்கிள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது 2 பிளட் ரிலேஷன் கொஸ்டின். நிறைய பேர் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாதியிலே கூட விட்டுருப்பீங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆகி டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கவே கூடாது. ஓகேவா? அப்படி கஷ்டமா இருந்தால் கடைசியில் போடுங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்க. டெலிட் பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஓகே. ஸோ ஸ்பீடாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் 1.5x ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். சம் ஆஃப் 2 numbers இஸ் 15 1/3. டிஃபரன்ஸ் இதுதான் நான் சொன்னேன். வெறும் நம்பர்ஸை வச்சே நிறைய கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 நம்பரை இங்கெல்லாம் வந்து அந்த 2 நம்பரை XYன்னு எடுக்கலாம். XYன்னு எடுத்து 15 1/3 எப்படி போடலாம்? 15 1/3னா 3 into 15 45 plus 1 46/3 போடணும். இப்படிதான் போடணும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் வந்து 4 2/3. அப்ப x minus y வந்து 4 2/3னா 3 4s are 12, 12 plus 2 14/3. ஓகேவா? இந்த ப்ராடக்ட் கேட்கறாங்க, எக்ஸ் ஒய்க்கான ப்ராடக்ட் கேட்கறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே, இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணாலே y போயிடும். அப்ப 2x ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பேஸ் 3 காமனா இருக்கு. 46 plus 14 என்ன வரும்? 60. அப்ப ஈஸியா உங்களுக்கு 20 வருது. 2x ஈக்குவல் டு 20னா ஒரு எக்ஸ் வந்து 10. ஈஸியா கிடைச்சிருச்சா? ஒரு எக்ஸ் 10. அப்ப எக்ஸ் 10 கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து 10னா அப்ப y என்ன வரும்? y ஈக்குவல் டு 10 வந்து 30/3 எழுதலாம், மைனஸ் 14/3. அப்ப 16/3 வருது. அப்ப y என்னங்க வருது? 16/3 வருது. அது பயப்படாதீங்க, 16/3 அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்லயும் உங்களுக்கு by 3 இருக்குது. அப்ப அதுதான், பயப்படாம பதட்டம் இல்லாம நான் கரெக்டா போடுறேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நான் வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணாதான் உங்களுக்கு அது வரும். இல்லாட்டி மறுபடியும் ஒய்யை கொண்டு போய் அதில் போட்டு என்ன ஒய் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீசெக்லாம் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ் தான் ஒய் தான். அப்போ ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 160/3 ஆப்ஷன்ல இருக்கா? இல்லை. அப்போ அதை வந்து என்ன பண்ணணும்? மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? 3 ஆல் அடிங்க. 5 3s are 15, மீதி 1. 3 3s are 9. 9 போக மீதி 1/3. இதான் ஆன்சர். ஓகேவா? 11D. 11D. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கங்க, க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள். ஸோ அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரிலாம் அவ்வளோ படிச்சவங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேவா? எஸ், அதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா இருந்தாலே போட்டுடலாம். ஸோ சிம்பிளுங்க. பேஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ், ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா இதை வந்து பேஸ் சொல்லுவோம், இதை வந்து ஹைட் அதாவது ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரியுதுல? இது தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஓகேவா? எஸ், பேஸ் ஹைட் சொல்லுவோம். ஸோ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். தெரியுதுல? எஸ். பேஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்போ ஹெச் பி. Base of a triangle is 2 is equal to 2 centimeter more, 2 centimeter more than twice its altitude. Twice is altitude na h. இது clear-ஆ புரியுதா? Base of a triangle is 2 centimeter more than twice its altitude. If the area of the square is 12 centimeter, அப்ப area of triangle formula என்ன? Half base into h. அததான் 12 centimeterங்கிறாங்க. அப்ப altitude என்ன, ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஹச் கேட்குறாங்க.
அப்ப ஹெச் கேட்குறாங்கன்னா பி அப்படியே இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் இம்ப்ளைஸ் ஹாஃப். ஸோ ஹாஃப் வேணாம் கொண்டு போயிடலாமா? சரி விடுங்க, அடுத்த ஸ்டெப்ல போகலாம். ஹாஃப் பேஸ் என்னது 2 + 2h. பேஸுக்கு பதிலாக நான் வந்து ஹைட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பேஸ்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஹெச் அப்படியே இருக்கு ஈக்குவல் டு 12. இப்போ பாருங்க ஒரு பியூட்டியை, நீங்க 2 அங்கே கொண்டே கொண்டு போக தேவையில்லை. இந்த 2 வச்சு இந்த 2 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்க என்ன வந்துடும்? h+1 வந்துடும். h+1 வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா h இன்டூ ஹெச், சாரி 1 இன்டூ ஹெச் ஹெச் பிளஸ் ஹெச் இன்டூ ஹெச் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அப்போ இது வந்து ஒரு எப்படி வந்து நிற்குது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து நிற்குது. அதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம்? ஹெச்சை காமனாக எடுக்கலாமா? வேணாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே வச்சுக்கோங்க. h ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதுக்கு தாங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கான்செப்ட் படிக்கணும். நம்மளோட கோர்ஸ்ல அல்ஜீப்ராக்குள்ள குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பேசிக் எல்கேஜி லெவல் குவாட்ராட்டிக் ப்ராப்ளம். இதை நான் வந்து ரொம்ப பெருசாக நடத்தினா டைம் ஆயிரும். நான் குயிக்காக சொல்கிறேன். மல்டிப்ளை பண்ண 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ 1 வரணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். நம்பரை மட்டும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணால் 1 வரணும். அந்த நம்பர்ஸ் யாரு? 4 3 4 3s are 12. 4க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 1. இப்போ சைன் எப்படி கொடுக்கணும்? இங்க பிளஸ் மைனஸ் இருந்தாலே பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். ஓகேவா? அப்போ ஒன்று ஹெச் இதுவா இருக்கலாம், இல்லை இதுவா இருக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 ரூட் வரும். பட் ஹைட் என்பது நெகட்டிவா இருக்குமா? இருக்காது. ஹைட் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ 3 இஸ் த ஆன்சர். ஓகேவா? 12D. அல்ஜிப்ரா படி 2 ஆன்சர் வருது. பட் ரியாலிட்டி இது ஒரு ஜாமெட்ரி சம்ன்றதுனால நம்ம வந்து பாசிட்டிவ் ஆன்சரை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கும்போது தெரியும். ஓகேவா? எஸ். ஸோ க்ளீன் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கொஸ்டின், ஈஸியாக தானே போயிட்டு இருக்கு. எஸ். இப்போ மறுபடியும் பாருங்க, ஒரு நம்பர் பேஸ்டு கொஸ்டின். மறுபடியும் ஒரு நம்பர் பேஸ்டு கொஸ்டின். இஃப் த நம்பர் பி இஸ் ஈக்குவல் டு 5 more than q போட்டுக்கோங்க, and the sum of squares of p and q is 55, then the product of pq is what? இதுவும் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்களே எதையா ஆன்சர் வைக்கலாமா, ப்ராடக்ட் எடுக்கலாமா, இல்லை பியை சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. ஃபார்முலாவை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன், ஃபார்முலா இது படிச்சிருக்கீங்களா? p மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pqன்னு படிச்சிருக்கீங்களா? இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ p மைனஸ் கியூ என்ன கொடுக்கலையேன்னு சொல்லக்கூடாது. p இப்படி கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே உருட்டினீங்கன்னா p q அங்கே போயிடும். p மைனஸ் கியூ ஈக்குவல் டு 5 வருதா? அப்போ p மைனஸ் கியூ 5னா 5 ஸ்கொயர் 25. p ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இப்போ கொடுத்துட்டாங்க 55 மைனஸ் 2pq. ப்ராடக்ட் வந்து போச்சா? அவ்வளோதான். அப்போ 2pq அங்கே கொண்டு போங்க. 55 மைனஸ் 25 என்னது? 30. அப்போ 2pq 30னா pq வந்து 15. அவ்வளோதான். அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. புரியுதா? ஈஸி தானே? ஸோ 13 ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. பதட்டமே படக்கூடாதுங்க எக்ஸாமில். ஓகேவா? இப்போ இது ஆல்ரெடி நான் பிசி கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி போடுறத பார்த்துருந்தாலே இதை கிளியர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? இது வந்து பயப்படவே தேவையில்லை, சிம்பிள். 3/4. ஆனால் ஆன்சர்ல 3/4 ஹோலாக கொடுத்துருக்கான். அதனால எல்லாத்தையுமே விடுவீங்க. பவர் 3 உள்ள வந்துடும், பவர் 4க்கும் பவர் 3 உள்ள வந்துடும். 4 பவர் மைனஸ் 7, 3 பவர் மைனஸ் 7. இப்போ ஆட் பண்ணுங்க. இந்த 3 பவர் மைனஸ் 7 மேலே போச்சுன்னா 3 பவர் பிளஸ் 7 ஆயிடும். ஸோ 3 பவர் பிளஸ் 7 ஆட் பண்ணிக்கோங்க. 4 3 இருக்கு, மைனஸ் 7 இங்கே வந்துச்சுன்னா பிளஸ் 7. அப்போ ஈக்குவல் டு 3 பவர் 10/4 பவர் 10. அப்போ காமனாக போட்டிங்கன்னா 3/4 பவர் ஹோல் பவர் 10. இப்போ இந்த ரைட் சைடில் பாருங்க, இந்த 10 இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்கு. நல்லா பாருங்க, 2x இருக்கு, இங்கே 10 இருக்கு. அப்போ 2x ஈக்குவல் டு 10னா ஒரு x என்னது? 5. அவ்வளோதான். x ஈக்குவல் டு 5 அதானே கேட்குறாங்க. முடிஞ்சு போச்சு. 14D. ஓகே, மெஜாரிட்டி DA இப்படி தான் வருது. ஓகேவா? சூப்பர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ். இப்போ இதுங்க ஸ்பீட் ஆஃப் கார், அதாவது ஒரு டைம் டிஸ்டன்ஸ் கொஸ்டினை கேட்கணும்னு கேட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பார்த்தே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? டைம் ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். இதை கான்செப்டுவலா புரிஞ்சுக்கணும். ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா ஸ்பீட் ரேஷியோவை கொடுத்துட்டு டைம் ரேஷியோ கேட்டா அப்படியே இன்வெர்ஸ்னா திருப்பி விட்டுறணும். அப்படி கிடையாது. திருப்பி விட்டு இது நிறைய பேர் திக் பண்ணியிருந்தீங்கன்னா கான்செப்டை ஒரு ஸ்டெப் படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் படிக்காம விட்டீங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ்டி. ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் வரணும். ஸோ ஸ்பீடு ஏறினா டைம் குறையும், டைம் ஏறினா ஸ்பீடு குறையும். பட் அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ்ன்றது காமனா வந்து கொண்டே தான் இருக்கும். சரியா? அதனால நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஸ்பீடுன்றது 3 காரோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க.
டைம் கேட்குறாங்கன்னா இதோட எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 2, 3, 4ஓட எல்சிஎம் என்ன? 2, 3, 4ஓட எல்சிஎம் என்ன? 12. அப்போ 12 தான் எல்சிஎம். அப்போ 12 தான் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கணும். 12 தான் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கணும். அப்போ ஸ்பீடு 2னா 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6. அப்போ அதை போடணும். 6 ஃபர்ஸ்ட் போடுங்க. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் கார் முடிஞ்சது. புரியுதுங்களா? ஸ்பீடு 2, டிஸ்டன்ஸ் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி 12 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸ்பீடு கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6. அதே மாதிரி செகண்ட் காரோட ஸ்பீடு வந்து 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4. தேர்ட் காரோட ஸ்பீடு வந்து 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6, 4, 3. இப்படி தான் போடணும். ஸோ தட் ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரே டிஸ்டன்ஸ் வந்து கொண்டே இருக்கணும். இங்கேருந்து பாண்டியிலேருந்து சென்னை போறீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஸ்பீடில் போவார், வேற டைமில் போவார். இன்னொருத்தவர் வேற ஸ்பீடில் போவார், வேற டைமில் போய் சேருவார். அப்போ டிஸ்டன்ஸ் காமன் தானே, அதுதான் இந்த கான்செப்ட். அதனால தான் கான்செப்ட் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ 6, 4, 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி. மறுபடியும் ஆப்ஷன் டி. 15th கொஸ்டின் ஆப்ஷன் டி. ஸோ க்ளீன் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ். ஸோ இது கான்செப்ட்டுங்க. நான் கான்செப்ட் கேட்கவே இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் இஸ் 60. அப்போ சம் போட்டுக்கலாமா? சம் ஆஃப் 1 to 11. அந்த 11 ரிசல்ட்ஸ் இருக்குங்க. 1, 2, 3, 4 அந்த மாதிரி 11 ரிசல்ட்டோட ஆவரேஜ் 60னா சம் என்னது? 60 into 11. இதெல்லாம் பேசிக் தானேங்க. சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே இருங்க. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸ்னா 1ல இருந்து 6 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6 ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸோட ஆவரேஜ் 58னா சம் என்ன வரும்? Sum is equal to average into number of items இங்க 6. And that of last 6. Last 6னா என்னன்னா, நல்லா கவனிங்க. ஒரு 11 நம்பர் இருக்குன்னா லாஸ்ட் 6 ஐட்டம் என்ன வரும்? 6ல இருந்தே ஆரம்பிக்கும். 6, 7, 8, 9, 10, 11. ஏன்னா மொத்தம் 11 ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் 6ன்றது 6ல இருந்து 11 வரும். 6 to 11 தான் லாஸ்ட் 6ஆ வரும். அதோடைய சம் வந்து 63. 63 into 6 நம்பர்ஸ்ன்றதுனால 6. இப்போ 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த 6th ரிசல்ட் தான் கேட்பாங்க. ஆப்வியஸ்லி டேர்ம் 6 என்னன்னு கேட்குறாங்க. 6th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். அப்போ 11 நம்பரை ஆட் பண்ணால் இது வருது இல்லை? 11 நம்பரை ஆட் பண்ணால் இது வரணும்ல? அப்போ அந்த 11 நம்பரை நான் தனித்தனியாகவே ஆட் பண்ணலாம்ல? 11 நம்பரை மொத்தமாக ஆட் பண்ணாமல் மொதல் 6 நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொதல் 6 நம்பரை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ தான் இது இல்லையா? மொதல் 6 நம்பரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ மொதல் 6 நம்பரை ஆட் பண்ணிட்டு அடுத்த 5 நம்பரை தான் ஆட் பண்ணும் 11 நம்பரை வர வைக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு அடுத்த 5 நம்பரோட சம் மட்டும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை எடுத்துட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணும். மொதல் 6 நம்பர், சாரி 1லேருந்து 11 நம்பர், இது 1லேருந்து 6 நம்பர். இப்போ மறுபடியும் எனக்கு இருக்கிறது வந்து 6லேருந்து 11 தான் இருக்கு. அப்போ அதோட டோட்டல் என்ன? 63 into 6. ஓகேவா? இதான் இருக்குது. அப்போ இதுலயும் ஒரு சிக்ஸ்த் நம்பர் இதுலயும் ஆட் ஆயிருக்கு, 6th நம்பர் இதுலயும் ஆட் ஆயிருக்கு. அப்போ 2 வாட்டி 6th நம்பர் ஆட் ஆயிருக்கு. அப்போ நம்ம மேனுவலா என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி 6th நம்பரை குறைச்சு விட்டுறணும். அவ்வளவுதான். ஏன்னா 11 நம்பர் ஆட் பண்ணும்போது 1 to 6லயும் 6 இருக்குது, 6 to 11லயும் 6 இருக்கு. இப்போ 2 வாட்டி 6th நம்பர் ஆட் ஆயிடும். ஓகேவா? அதனால ஒரு 6th நம்பரை மைனஸ் பண்ணிடணும். இப்போ இங்க போடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா T6 தான் எனக்கு வேணும்ன்றதுனால இதை அங்க கொண்டு போயிட்டு அதை இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேல்குலேஷனை எக்ஸாம் ஹால்லலாம் இந்த மாதிரி மல்டிப்ளைலாம் பண்ணக்கூடாது. நான் எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது சொல்கிறேன். இப்படி கொண்டு வரீங்களா? என்ன பண்ணலாம்னா எல்லாத்துலேயும் காமனாக ஒரு 6-ஐ தூக்கலாங்க. இதில் ஒரு 6 இருக்கு, இதில் ஒரு 6 இருக்கு, தூக்கலாம். இதில் 6ஏ இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது, உருட்டி பெரட்டி மாற்றணும். 6 வேணும்னா நீங்கள் 60 10 into 6 பாருங்க. 10 into 6 பார்த்துக்குங்க. அப்போ இதில் ஒரு 6 போயிடுச்சு, இதில் ஒரு 6 போயிடுச்சு, இதுலேயும் ஒரு 6 போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா T6-ஐ இங்கே கொண்டு வந்துட்டு மீதி என்ன இருக்கு? 58 + 63, 58 + 63 மைனஸ் 6 அடிச்சிட்டிங்க, மைனஸ் 110. கரெக்டாக இருக்கணும். 11 0 110. பதட்டமே பண்ணக்கூடாது. அப்போ இப்போ பண்ணுங்க. இது ஒரு 110 வருது, 60 50 ஆட் பண்ணால் 110, அது 110 110 போயிடும். 8 3 11. அப்போ 11 தான் 6th டேர்ம். புரியுதுங்களா? ஓ சாரி ஏதோ ஒன்று தப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 110 11 கரெக்ட் தானே? 1 செகண்ட். ஓ சாரிங்க, சாரி. இங்க 6-ஐ வந்து நம்ம வந்து அடிச்சோம் இல்லையா? அது அப்படி அடிக்க முடியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன். அப்படி இப்படி இருந்தா ஓகே, இந்த T6 இல்லாட்டி ஓகே, இங்க 6 இங்க 6 இங்க 6ன்னு பண்ணலாம். பட் இங்க 6 இல்லைல்ல. ஒரு டேர்ம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணோம்னா த்ரோ அவுட் பண்ணணும். அப்ப இதுல 6 எனக்கு இல்லை.
அப்ப நான் 6 வந்து என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. வேணா காமனா அப்படியே வச்சுக்கலாம். இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்குன்றதுனால நம்ம அப்படியே கடைசி வரைக்குமே இன்டூ 6 பண்ணி ஆன்சருமே இன்டூ 6 வரும். ஸோ 66 வரும். ஓகேவா? காமனா அடிக்க முடியாது, காமனா எடுக்க தான் முடியும். ஸோ T6 வந்து இன்டூ 6 போட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து 66. சரியா? ஸ்மால் மிஸ்டேக், நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, முழுசா மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 6 ஒதுக்கி வச்சுட்டு காமனாவே வச்சு கடைசியா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ முடிஞ்சிருச்சு இந்த சம்மும். அடுத்து இது சிம்பிளிஃபைடு வேல்யூ. சீங்க, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 1404 இன்டூ 10 to the power மைனஸ் அப்படி எழுதுங்க. -1 எத்தனை இருக்கு? 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்கா? அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருந்துச்சுன்னா கிளியரா பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்குன்னா இந்த நம்பரை எப்படி எழுதணும்னா இன்டூ 10 to the power -5ன்னு எழுதணும். ஸோ தட் அடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். இது அடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். இப்போ இதெல்லாம் ரொம்ப போட்டு மைண்டை யோசிக்கலாம் தேவையில்ல. ஸ்கொயர்ஸ் படிச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் ஸ்கொயர்ஸ் படிக்கணும். 24 ஸ்கொயர் என்ன? 576. அப்படியே சொல்லுங்க. 24 ஸ்கொயர் 576. 6 ஸ்கொயர் 36. ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 2 10 11 6 612. இப்போ -144 பண்ணுங்க. 8 7 4 478. கரெக்டு தானே? கரெக்டு தானேங்க? 478. சொன்னா டவுட்டாக இருந்தால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 8 60 14 போனா ஏன்னாங்க அடுத்து அதுங்க அடிக்கணும். ஓ சாரி 6 வருதா? இப்போ போட்டோன்னா எஸ் 6 வருது. 468. கரெக்ட் தான், 468. ஓகேவா? இப்போ வந்து கேன்சல் பண்ணி பாருங்க. ஸோ எப்பயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க வந்து 2 to 2 கேன்சல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். ஓகேவா? 2 டேபிளோ 4 டேபிளோ கேன்சல் பண்ணா டைம் ஆகும். ஓகேவா? ஆப்ஷன்ல உங்களுக்கு பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல வந்த போதும் ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல கண்டிப்பா 10⁻⁵ எல்லாத்துலயும் இருக்குதா? இதுல இருக்குது, இதுல அட்லீஸ்ட் இருக்கு. அப்ப இதை ஃபுல்லா அடிக்க டார்கெட் பண்ணுங்க. ஃபுல்லா அடிக்கனா எப்படின்னா, எனக்கு 468 டேபிள் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இது 8ல முடியுது, இங்க 4ல முடியுது. 8ல முடியுது, 4ல முடியுது. அப்ப 8ல முடியறது கூட என்ன முடிகிற நம்பரை அடிச்சா 4ல முடியும்? டேபிள்ஸ்ல 3 8s are 24. அதான் 4ல முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை வச்சே நீங்க என்ன பண்ணலாம்னா இது 3 டைம்ஸ் தான் போகும்னு முடிவு பண்ணலாம். வேணா செக் பண்ணிக்கணும், பயமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா செக் பண்ணிக்கலாம். 3 வாட்டி பண்ணுங்க. 3 400 1200. 3 60ன்றது 180. 3 8ன்றது 24. ஆட் பண்ணி பாருங்க. 1000 கரெக்டா வருது பாருங்க. 1404 வருது. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணி பண்ணாதான் டைம் சேவ் ஆகும். ஏன்னா உங்க ஆப்ஷன்ல 3 இருக்கு. 3 செட்டும் ஆகுது. அப்ப 3 × 10⁻⁵ தான் ஆன்சர். நீங்க போட்டு 4 டேபிளா ஒன்னொன்னா அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா விடிஞ்சிரும். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே இதை பண்ண தேவையில்ல. 17th கொஸ்டின் சிம்பிளா ஸ்கொயர் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? எஸ் 18th கொஸ்டின். ஸோ நம்ம முடிக்க போறோம் ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸை தரமான கொஸ்டினுங்க. இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்னொன்னா தான் எடுத்து டீல் பண்ணும். 1/√2 + √3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே கான்ஜுகேட் எடுப்போம். இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சுனாலே இதுக்கு ஆப்போசிட்டா கான்ஜுகேட்டா எடுப்போம். இல்லையா? கரெக்ட் தானேங்க? நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மை விட செகண்ட் டேர்ம் பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா மைனஸ்லாம் வரும். அதனால நான் எப்பயுமே என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வந்துருச்சா, இந்த மாதிரி வந்துட்டாலே இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. √3 + √2வும் √2 + √3யும் ஒன்று தானே. அப்போ இப்படி எழுதிக்கோங்க. அப்போ கான்ஜுகேட் எடுக்கும்போது இதோடைய மைனஸ் ஃபார்மை எடுக்கணும். எப்பயுமே கான்ஜுகேட் கீழே எடுத்தீங்கன்னா மேலையும் போடணும். அப்போதான் அது நல்லிஃபை ஆகும். ஓகே, மேலையும் அதையே போடணும், -ஏ போடணும். அப்போதான் கேன்சல் ஆகி ஒரிஜினல் இதே வரும். அப்போ கான்ஜுகேட் எடுக்கும்போது என்ன நல்லது அப்படின்னா, இது a + b a - bன்ற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a + b × a - b = a² - b². அதாவது √3² -√2² வரும். மேல அது அப்படியே தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது கான்ஜுகேட் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்னா டிவிஷன்ல இல்லாம மேல வந்துடும். ஸோ தட் ஈஸியா இருக்கும் கால்குலேஷன். அப்ப √3 - √2 ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3 - 2ன்னு வரும், 1 வரும். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு புரிதலை உண்டு பண்ணிக்கணுங்க. என்ன புரிதலை உண்டு பண்ணிக்கணும்னா, எல்லா இந்த சம்முடைய அனைத்து வேல்யூலும் பாருங்க 3 2 டிஃபரன்ஸ் 1, டிஃபரன்ஸ் கீழே 1 வந்துச்சு. 3 4 டிஃபரன்ஸ் 1. அப்ப நீங்க அதை எடுத்து பண்ணாலுமே √4 + √3 போட்டாலுமே என்னதான் ஆன்சர் வரும்? கடைசியில கீழே 1 தான் வரும், மேல வந்து √4 - √3 வரும். புரியுதா? இப்ப இதுவும் பாருங்க, 4க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 1, 5க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் 1. அப்ப இது 1 மட்டும் பாத்துக்கோங்க. எப்படி வருது? இப்படி கேட்டாங்கன்னா இது அப்படியே உல்டாவாகுது. √3 - √2 ஆகுது. அவ்வளவுதான். அப்ப இதே ஃபார்மேட்ல எல்லாத்தையும் போட்டு முடிச்சுங்க. ஓகேவா?
இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போட்டோம், √3 மைனஸ் √2 வந்துச்சு, கீழே 1. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். அப்போ அடுத்ததுக்கு என்ன வரும், √4 மைனஸ் √3 வரும். அப்போ இதை வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. √5 மைனஸ் √4 வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளால போட்டுட்டு இருக்க முடியாது. வருதா? எஸ். இப்போ பாருங்க அதிசயம், √3யும் பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், √4ம் கேன்சல் ஆயிடும், √5யும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னதான், பிளஸ் √6 மைனஸ் √2. ஆப்ஷன்ல இருக்கா? இல்லை. அப்போ காமனா எதையாவது ஒன்று எடுக்கணும். √6 வந்து 2 × 3ன்னு எழுதலாம். அப்போ √2 × √3ன்னு தனித்தனியா பிரிச்சு எழுதலாம், மைனஸ் √2. அப்போ ஒரு √2வை காமனா எடுத்தீங்கன்னா √3 மைனஸ் 1 வரும். இதுதான் இது. கரெக்டா? 18 வந்து ஆப்ஷன் ஏ. எஸ். அப்போ நீங்க இதுக்கு வந்து பேசிக்கா சின்ன வயசுல இருந்து இந்த ரூட்டு இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம கோர்ஸ்ல ஒரு சம்ல வரும். ரூட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான் இதெல்லாம். ஸோ நீங்க ஒரு டாபிக் படிக்கும் போதுமே எப்படி காமனா எடுக்கிறதுன்றதெல்லாம் வரும். ஒரு நல்ல கொஷின். ஓகே, இப்போ அடுத்தது இதுதாங்க. இது நிறைய பேர் வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க, இல்லை போட்டு ஏதோ தப்பா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த 4 நம்பருமே கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான், அதுக்குன்னு எல்லாத்தையுமே ஏன்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 87642ன்றது ஒரு நம்பர், 876544ன்றது ஒரு நம்பர், 876543ன்றது ஒரு நம்பர். அப்போ நடுவா இருக்க நம்பரை ஏன்னு எடுங்க. அதாவது A = 875643 ஏன்னு எடுத்துக்கோங்க. அதை விட இது ஒன்று கம்மியா இருக்கு, இது ஒன்று அதிகமா இருக்கு. எடுத்துக்கிட்டீங்களா? இப்படி எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 + ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் நீங்க ஏன்னு எடுத்தீங்க, இதை ஏன்னு எடுத்திருக்கீங்க, இதையும் ஏன்னு எடுத்திருக்கீங்க இல்லையா? அப்ப கீழே வந்து A² வந்துடும், A² வந்துடும். அப்ப இது வந்து ஏவோட ஒன்று கம்மியா இருக்குன்றதை எப்படி சொல்லுவீங்க? ஏவோட ஒன்று கம்மியா இருக்கு. இது வந்து ஏவோட ஒன்று அதிகமா இருக்குன்றது எப்படி சொல்லுவீங்க? ஏவோட ஒன்று அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ அல்ஜிப்ரா கொஸ்டினா மாறிடுச்சா? இப்போ A - 1 × A + 1 என்னது? A - B A + B, A² - B² அப்படின்னு வந்துருச்சா? கீழே வந்து A² தான் இருக்கு. அப்ப 1 + A² - 1² என்னது? வெறும் 1 தான், பை A². அப்ப 1ம் 1ம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப A² / A² தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 1. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளான ஒரு சம்மா இருக்கு பாருங்க. சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், பட் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சரியா? எஸ், கிளீன் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 2லங்க. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 2ல என்னன்னா, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 45. அப்ப இந்த மாதிரி டிஜிட் பேசிஸ்ல ஒரு சம்ல டிஜிட்ஸ்ன்னு கேட்டாங்களா, இன்டர்சேஞ்சிங் டிஜிட்ஸ், அங்க மட்டும் தான் நம்ம வந்து 10x + y ன்னு எடுக்கணும். வேற எல்லா இடத்துலயும் xy ன்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் x + y இஸ் 45. ஓகேவா? டிஃபரன்ஸ் இஸ் 1/9 ஆஃப் த சம். சரி, அப்ப இதை வந்து நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்க? ஆப்ஷனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி, ஏன்னா ஆப்ஷன்ல வந்து அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டா அந்த நம்பரை கேட்கல, அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம சால்வ் பண்ணி தான் போடணும். ஓகேவா? the sum of the two numbers is 45. the difference is 1/9 of the sum. அப்ப difference வந்து 1/9 of the sum என்னது? 45. sum of the numbers is 45, difference is 1/9 of the sum னா 5 வரும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிங்க. ரெண்டு நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே y கேன்சல் ஆயிடும். அப்ப 2x = 15 வரும், x = 25 வரும். இது ஒரு நம்பர். அப்ப x 25னா y என்ன வரும்? 25 கூட எதை சேர்த்தா 45 வரும்? 20. அப்போ y = 20. அப்போ 25க்கும் 20க்கும் என்ன எல்சிஎம்? 25க்கும் 20க்கும் என்னங்க எல்சிஎம்? இந்த டானா மெத்தட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் நல்லா சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தே நேரத்துக்கு 100ன்னு சொல்லுவீங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த 5 மெத்தடில் போடும். 5 5 25, 4 5 20. ஸோ 5 × 5 × 4 வந்து 100. ஓகேவா? ஸோ முடிந்தது. 20 சம்ஸ் வந்து உங்களுக்கு முடிந்தது. ஓகேவா? இது வந்து ஈஸியா, மேபி இதில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கொஞ்சம் லேட் ஆகலாம். மற்றபடி விட்டுட்டு வரணும் அப்படின்ற அர்த்தமே கிடையாது. 20 மார்க்கை நீங்கள் வந்து சொலையா எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸாமில் 5 மார்க்கே எவ்வளோ கட் ஆஃபை வித்தியாசம் படுத்தோன்னு. ஸோ அப்போ 20 மார்க் நீங்கள் பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து மற்றதில் சொதப்பினாலும் கிளியர் பண்ணிடுவீங்க. அதனால தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ நம்ம வந்து போர்டில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிகினருக்கும் புரியணுன்றதுக்காக நம்ம ஒரு 1 மணி நேரமாக எடுத்துட்டு இருக்கோம். பட் இதே நான் எக்ஸாமில் விட்டிங்கன்னா 20 கொஸ்டினில் வந்து டக்குன்னு போட்டுடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். ஓகே, அதுவே அதிகம் தான் இந்த 20 கொஸ்டினுக்கு. ஓகேவா?